ஹலோ கைஸ், இன்னைக்கு ஐ எம் டேக்கிங் பிரேக் மான்வாவோட எபிசோடு 8 தான் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம ஒரு லைக்கை போட்டுருங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்தில் நம்ம இன்னும் யோசிக்கிறோம், என்னது 1 பில்லியன் ஃபாலோவர்ஸை நான் சேர்க்கணுமா, இல்லைனா நான் 1 பில்லியன் ஆளுங்களை கொல்லணுமா? ஆனால் இது ஒன்றும் இல்லை, செகண்டா ஒரு 10 எஸ் ரேங்க் ஆளுங்களை நம்ம ஹீரோ அவனோட ஃபாலோவர்ஸை அங்கே சேர்க்கணும். இல்லையா 10 எஸ் ரேங்க் ஆளுங்க இல்லை அதுக்கும் மேலே இருக்க ஆளுங்களை நம்ம ஹீரோ கொல்லணும். அதனால ஷின்னு ஒரு ஈவில் காடா இல்லை குட் காடா அப்படின்னு டிசைட் ஆகும். ஆனால் என்ன பிரச்சனைனா இதோட டிஃபிகல்ட்டி லெவல் அது ரொம்ப அதிகமாக இருக்கு. இந்த மாதிரி விஷயத்த எப்படி என்னால் டக்குன்னு பண்ண முடியும்? அப்புறம் அந்த நைட் மேரு 1000 பிளேடு அத்தது இவன் சிஸ்டம் இவங்க 3 பேருக்குள்ள சண்டையை உருவாக்கிட்டான். இந்த மாதிரி விஷயம் ஈஸியாகவே முடிஞ்சிடும். நான் உண்மையிலேயே ஜீனியஸ். சின்ன பொண்ணுக்கு புரியல, பாவம் அவ ஒரு மாதிரி பார்க்குறான். ஆமாம் அங்கிளுக்கு என்ன ஆச்சுன்னு. அதுக்கப்புறம் ரூம் நம்பர் 505 நோக்கி ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம ஆள் போகிறான். அந்த இடம் முழுக்க ஏகப்பட்ட ஆளுங்க இருக்காங்க. நம்ம ஹீரோவும் தட்டுறான். ஆமா மிரி, நீ உள்ளே இருக்க? உள்ள ஒர்க் அவுட் பண்ற மாதிரிலாம் அங்கே சவுண்டு கேட்கும். மிரியும் சொல்றா, வாங்க உள்ள வாங்க. நம்ம சின்ன ரொம்ப ஆச்சரியமாகறான். ஏன்னா அவளை பார்க்கறதுக்கு பேஷண்ட் மாதிரி இல்லை. இந்த மாதிரி டைம்லயும் ரெஸ்ட் எடுக்காம பயங்கரமா எக்ஸசைஸ் பண்ண இருக்கா. டீச்சர் நீங்களா? எனக்கு இது ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. என்ன பார்க்கணும்னு சொல்லி எவ்வளவு தூரம் நீங்க வந்தீங்களா என்ன? ஆமா என்னம்மா ஆச்சு உனக்கு? இப்படி அடிபட்டிருக்கு, இந்த மாதிரி நிலையிலையும் நீ எக்ஸசைஸ் பண்ற? டீச்சரு அது ஒன்றும் இல்லை, ஒரே இடத்துல இருக்கிறது ரொம்ப போரிங்கா இருக்கா, அதான் நான் அப்படி பண்ணேன். சரிம்மா, உன் பாடி ஓகே தானா? டீச்சரு ஓகே தான், என் உடம்புல எந்த விதமான ஸ்கேஸும் இல்லை. பாருங்க என் பாடி எந்த அளவுக்கு கிளீனா இருக்கு, ஒரு இடத்துலயும் காயத்துக்கான அடையாளமே இல்லை. சின்னுக்கு அங்க சுத்தமா புரியல. அம்மா ஏமா ஏன் முன்னாடி நீ இதெல்லாம் பண்ற? அங்க திடீர்னு ஒரு வாய்ஸும் கேட்கும். ஆமா மிரி, நீ என்ன பைத்தியமா? இதே மாதிரி வேகமா வந்துட்டு அந்த லேடியும் முதுகுலே அடிக்கிறான். அங்க மிரிக்கு பயங்கரமா வலிக்குது. நம்மளுக்கு புரியல. ஆமா சடனா இந்த பொண்ணு யாரு? இவ எப்போ அப்பியரானா? உடனே வந்த லேடியும், ஆமா நீ என்ன பைத்தியமா என்ன? ஒரு மேன் முன்னாடி நீ எதுக்காக பேண்டேஜஸை கைட்டணும்? அங்க அடிச்ச அடியில முதுல ஒரு ரெட் கலர்ல கைக்கான மார்க்கே அப்பியராவும் அந்த அளவுக்கு பயங்கரமா வச்சிருக்காங்க. உடனே அந்த லேடியும், ஆமா நான் உன்கிட்ட கேட்கணும், நீ யாரு ஃபர்ஸ்ட்? என்னது நானாங்க? ஆமாடா நீதான். உனக்கும் என் எங்க சிஸ்டருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு? எதுக்காக அவ கூட இருக்க? எதுக்காக அவ இப்படி ஒரு மாதிரி ஆக்ட் பண்ற நீ இருக்கும்போது? என்னது உங்க எங்க சிஸ்டர்னா அப்போ நீங்க மிரியோட அக்காவா? எனக்கு இப்பதான் புரியுது எதுக்காக இவ வந்தோடனே ஒரு மாதிரி நார்மலா ஆக்ட் பண்ணானு. ஹேய், நான் உன்கிட்ட தான் பேசுறேன். திரும்பவும் ஏதாச்சும் மீறி கிட்ட அப்படியும் எப்படியோ பண்ண பார்த்தேன், உயிரோட இருக்க மாட்டேன். நானே உன்னை முச்சு விட்டுருவேன். அக்கா நீங்க என்ன பண்றீங்க? அவரு என்னோட டீச்சரு. அவரு தான் டீச்சர் சின்னு. டீச்சரா? இவனை பார்க்கறதுக்கு எந்த ஆங்கிள்லயும் டீச்சரை மாதிரி எனக்கு தெரியல. அப்பனா நீ சொல்ற மாதிரி பார்த்தா முன்னாடி இருக்க இந்த பர்சன் இவன் ஹண்டர் அகாடமியோட டீச்சரா? நம்ம டீச்சரும் அது அப்படின்னு சொல்லலான்னு வருவான். ஆனா அதுக்குள்ள மிரியும் பின்னாடி அங்க கை காட்டிங்கன்னே சொல்றா. டீச்சர் தயவு செஞ்சு அந்த உண்மையை ஒண்டி சொல்லாதீங்க. அங்க மிரியோட அக்காவும், ஆமா என்ன சொல்ல வர சொல்லு. இல்லைங்க, அது நான் என்ன சொல்ல வந்தேன்னா பிசிக்கல் எஜுகேஷனோட டீச்சரா அகாடமில நான் இருக்கேன். அங்க மிரிக்கு இப்போதான் நிம்மதியா இருக்கு. அங்க மிரியோட அக்காவும் கேட்குறா, ஆமா நீ பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சரா இருக்கியா? நீ அகாடமியில் டீச்சராக இருக்கனா டெஃபினட்டா நீ கரண்டான ஹண்டராக இருப்ப. ஆனால் இது வரைக்கும் நான் உன்னை பார்த்ததே இல்லையே. சரி உன்னோட ரேங்க் அது என்ன? ஆனால் நான் உன்னை பார்க்குற வரைக்கும் கண்டிப்பாக அது அந்த அளவுக்கு பெரிய ரேங்காக இருக்காது அப்படின்னு எனக்கு தெரியுது. அக்கா நீங்கள் தேவையில்லாமல் எங்கள் சென்சிவை பற்றி தப்பு தப்பாக பேசுகிறீங்க. அவரு உண்மையிலே ஆசம், ரொம்ப ஸ்ட்ராங்கு. அவரால் பண்ண முடியாத விஷயம்னு இல்லவே இல்லை. அவரு என்னோட டீச்சரு அப்படின்னு என்னோட அப்படின்னு அவ சொல்லுவா. இந்த விஷயம் மிரியோட சிஸ்டர் அவங்களுக்கும் அங்க புரியுது. அதாவது இவ வேற மாதிரி ரிலேஷன்ஷிப்ல இருக்கானு. ஆனா அவங்க அந்த அளவுக்கு அந்த விஷயத்த பெருசா கண்டுக்கல. நான் அந்த அளவுக்கு நல்லா இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது, ஓரளவு பரவாயில்ல. அக்கா உங்களுக்கு தெரியுமா, என் டீச்சரு உங்களை விடவும் ரொம்ப ஸ்ட்ராங்கு. அதனால நீங்க மரியாதையோட ட்ரீட் பண்ணா நல்லா இருக்கும். சரி அப்படிதான் விஷயம்னா என்ன பத்தி நான் சொல்றேன். அப்படியே அங்க கேப் எடுக்க நம்ம ஹீரோ ரொம்ப ஆச்சரியமாகறான். ஏன்னா இப்பதான் அங்க தெரியுது, ஏன்னா மிரியோட சிஸ்டர் அது வேற யாரும் இல்ல, எஸ் ரேங்க் ஹண்டர் மீனா. ஸ்டார்டிங்ல கூட டிவில லோஷன்லாம் தடவுற மாதிரி ஒரு ஹண்டரை பார்த்துருப்பான். அது வேற யாரும் இல்ல, மீனா தான். மீனா ஒரு செலிபிரிட்டி மாதிரி இருக்கிற இந்த ஹண்டரா மிரியோட சிஸ்டரு? அங்க மீனாவும் பயங்கரமா கத்துறான். அம்மா என்னம்மா இப்பெல்லாம் உனக்கு பயம் அந்த அளவுக்கு இல்ல போலியே? ஏன்னா எப்போ ஏ ரேங்க்கு போனியோ அப்பத்துல இருந்து உன்னோட திமிரு அது ரொம்ப அதிகமாயிடுச்சு. எனக்கு முன்ன இருக்க மாதிரி ரெஸ்பெக்டையும் நீ தரதில்ல. அங்க மிரியும் என்னால உங்களுக்கு மரியாதைலாம் தர முடியாதுக்கா. அப்படியாம்மா? சரி இப்போ சொல்ல பார்க்கலாம். மைண்ட் கண்ட்ரோல் அப்படின்னு ஒரு எபிலிட்டியும் அங்கே ஆக்டிவேட் ஆக அங்கே மிரிக்கு ஒரு மாதிரி ஆகுது. என்னம்மா என்ன சொன்ன? திரும்பவும் சொல்லு. என்னை மன்னிச்சிடுங்க, நான் தெரியாம சொல்லிட்டேன்.
முட்டி போடு மிரி. மிரியும் அப்படியே முட்டி போடுறான். அங்க ப்ரெஷரும் ரொம்ப அதிகமா இருக்கு. மீனாவும் சொல்றான், இப்பத்துல இருந்து நான் என்ன சொல்றேனோ அதை ஒண்டிதான் நீ பண்ணணும், உனக்கு புரியுதா? அக்கா விடுங்க, ஓகே. இன்னும் நடுவுல வந்துட்டு தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க, ஏன்னா இதனால உங்க சிஸ்டர் ஹர்ட் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. ஆமா, உனக்கு அவ்வளோ தைரியமா? மரியாதையா ஓடி போயிடு, இது உனக்கு தேவையில்லாத விஷயம். உங்க லுக்ஸை விட உங்க வாய்ஸ் ரொம்ப லவுடா இருக்கு. அங்க ஷின்னு மேல மைண்ட் கண்ட்ரோல் அதை ஆக்டிவேட் பண்ண, ஆனா மைண்ட் கண்ட்ரோல் அந்த எபிலிட்டினால ஷின்னுக்கு எதுவுமே ஆகல. இதனால மீனா ரொம்ப ஆச்சரியமாகறா, ஏன் எதுக்காக என் மைண்ட் கண்ட்ரோல் அது ஒர்க்கே ஆகல இவன் மேல? ஏன்னா இந்த எபிலிட்டியை வச்சு ஒரு பெரிய பெரிய பீஸ்டியே அவளால அமைதியாக்க முடியும், ஆனா நம்ம ஹீரோ மேல அது ஒர்க் ஆகலையா அப்படின்னு அவ ஆச்சரியமா இருக்கா. நம்ம ஷின்னோ நடுவில் வந்துட்டு என்னை மன்னிச்சிருங்க, ஏன்னா எனக்கு தெரியும் இந்த மாதிரி நான் லைனை கிராஸ் பண்ணி போயிட்டேன்னு. ஏன்னா சிப்ளிங்கா இது உங்க பிரச்சனை, தேவையில்லாம நடுவில் வந்து நான் வர இப்படியெல்லாம் சொல்லிட்டேன். இதை பார்க்குற மிரிக்கு அவ்வளோ சந்தோஷம். டீச்சரு, உங்களால என்னோட அக்காவோட பிரைமரி எபிலிட்டி மைண்ட் கண்ட்ரோல் அதை உங்களால அசால்ட்டா எதிர்க்க முடியுது. என்னது, அப்பனா இவளோட எபிலிட்டி மைண்ட் கண்ட்ரோலா? அதாவது இந்த சைக்கிக்கு அந்த மாதிரியா? அங்க மிரியோட அக்கா மீனாவும், ஆமா உன்னோட ரேங்க் அது என்ன? ஆனா நம்ம ஹீரோ யோசிக்கிறான் அதை சொல்லாமான்னு, ஏன்னா ஜி ரேங்க் தான், அதை பத்தி சொன்னா கண்டிப்பா நல்லா இருக்காது, வேணாம். அங்க திடீர்னு நம்ம மீனா என்ன யோசிச்சான்னு தெரியல, அந்த இடத்துல மன்னிப்பு கேட்கிறான். சரி என்ன மன்னிச்சிருங்க, ஒரு டீச்சரா நம்ம மிரிய நல்லா பாத்துக்கோங்க என்ன. கண்டிப்பா. ஆமா என்ன ஆச்சு? சடனா எதுக்கு இவ ரொம்ப நல்ல மாதிரி நடந்துக்கிறா? அங்க மீனாவும், மிரி உனக்கு கண்டிப்பா இந்த ஹாஸ்பிட்டலோட ஃபுட்டெல்லாம் பிடிக்காதுன்னு தெரியும், அதுக்காக தான் நான் போரேஜை கொண்டு வந்திருக்கேன், அதுவும் எக்ஸ்பென்சிவானது, ஸோ சாப்பிட்ரு என்ன. ஓகே அக்கா, பிரச்சனை இல்லை. ஷின்னும் பார்த்துக்கினே யோசிக்கிறான். அன்எக்ஸ்பெக்டடா இவளுக்கு அவளோட சிஸ்டர் மேலே கேரும் இருக்கு. அப்ரைசல் பண்ணதுல அங்கே ஒரு விஷயமும் முக்கியமாக போட்டிருக்கு, டிசெண்டன்ட் ஆஃப் காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன். அதே மாதிரி ஏதோ அபேஸுக்கான ஒரு கர்ஸும் மேலே இருக்கு. அங்கே என்ன விஷயம் நம்ம ஆளுக்கு புரியல, அதனால யோசிக்கிறான் இந்த விஷயத்த சொல்லலாமா இல்லை வேணாவான்னு. ஏன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு அடிக்கடி இவ கோமாவுறா, அதே டைம்ல மிரிக்கு ரொம்ப கேரிங்காகவும் இருக்கா. இவன் மிரிக்காக ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு போரேஜ் அதை கொண்டு வந்திருக்கா. மீனா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த பத்தி பேசணும். அது என்னன்னா, இப்போ ரீசெண்டா நீங்க ஏதாச்சும் கேர்ஸுக்குள்ள இருக்கீங்களா என்ன? கேர்ஸா? அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா அபீஸோட கேர்ஸ் அந்த மாதிரி. என்னது, என்ன சொன்ன அபீஸா? இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? அது என்னன்னா, எனக்கு சென்சரி எபிலிட்டி வந்திருக்கு, அதாவது மற்றவங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தால் சென்ஸ் பண்ண முடியும். ஆனால் எனக்கு சரியா தெரியல, அது தப்பாக கூட இருக்கலாம், ஆனால் எனக்கு தெரியல. அவன் மூடு அடிக்கடி ஹாட்டாகவும் கோல்டாகவும் ஸ்விங் ஆகினே இருக்கு. இப்படி நம்மளால யோசிக்க திடீர்னு அவன் நார்மலாக பேசுறா. அப்படியா, ஓகே தான், எனக்கு பிரச்சனை இல்லை. அட யாருமா இவ மூடு என்ன அடிக்கடி இந்த மாதிரி ஸ்விங் ஆகினே இருக்குமா என்ன? ஷின்னு, நான் உங்களை அப்புறமா சந்திக்கிறேன், நம்ம திரும்ப அப்புறமா மீட் பண்ணலாம். கண்டிப்பா. எஸ் ரேங்க் ஹண்டரோட ப்ரெஷர்னா சும்மா இல்லை, அவங்களோட மென்டல் அஃபினிட்டி, அவங்களோட மைண்ட் கண்ட்ரோல் அந்த எபிலிட்டியும் ரொம்ப பயங்கரமாக இருக்கு. ஆனால் இவ்வளோ மாதிரி ஒரு எஸ் ரேங்க் ஹண்டரை எனக்கு ஒரு பிலீவராக மாற்றுறது ரொம்ப கஷ்டம். அங்கே சைடில் மிரியும் வந்துட்டு, ஆமாம் டீச்சர் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க? என்னால் டேரெக்டாக இவக்கிட்ட சொல்ல முடியாது இந்த உலகத்தோட ஃப்யூச்சரை பற்றி நான் கவலைப்படுறேன்னு. இல்லை, ஆக்சுவலாக என் ஃப்யூச்சரை பற்றி நான் கவலைப்படுறேன். அதெல்லாம் அவன் சொல்லாமல் டேரெக்டாக அப்படியே மழுப்பி வர்றான். மிரி வரியா, நம்ம மாடிக்கு போய் ட்ரெயின் பண்ணலாம். அவ சிச்சுக்கினே அங்கே சொல்கிறான், கண்டிப்பாக மாஸ்டர், நீங்கள் சொன்னால் நான் கண்டிப்பாக அந்த விஷயத்த பண்ணுவேன். சீன் அப்படியே மிரியோட மைண்டுக்குள்ளே வரும். அந்த இடத்துல மின்னலோட க்யூட்டான அந்த பீஸ்டோ இருக்கு. அங்கே எபிலிட்டியை ஆள் பயன்படுத்துகிறான், ஆனால் அதனால பெருசாக எதுவும் மாறுற மாதிரி இல்லை. ஏன்னா என்னதான் அந்த செயின்ஸை உடைக்க ட்ரை பண்ணாலும் இன்னமும் அதிக செயின்ஸ் இருக்கு, அதனால அது இன்னமும் தான் கஷ்டமா இருக்கு. ரீசெண்டாக நான் அந்த டிஸ்ட்ரக்ஷன் கார்டு கூட சண்டைலாம் போட்டேன், இந்த மாதிரி நானும் ஸ்ட்ராங் ஆகிட்டேன், என்னோட ஸ்ட்ரென்த் முன்ன இருக்கிறத விட க்ரோ ஆயிருக்கும் இப்படின்லாம் யோசிச்சேன். ஆனால் அப்படி ஒன்றும் எனக்கு தெரியல. இதை பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான், ஏன்னா மிரியோட அந்த பொட்டென்ஷியல் அது ஒன்றே அன்லாக் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக மிரி ஒரு எஸ் ரேங்க் ஹண்டராக மாறிடுவா. ஆனால் பிரச்சனை என்னன்னா, இதை அங்கே உடைக்க முடியல, என்னோட கரண்டான ஸ்ட்ரென்த்தும் போதுமான அளவுக்கு இல்லை. அதே மாதிரி நான் எங்கே மிஸ்டேக் பண்ணுறேன் அதுதான் எனக்கு புரியவே இல்லை. நான் தான் ஏதாச்சும் தப்பான வழியில் ட்ரை பண்ணுறேன்னா அதனால தான் இந்த செயின் உடையலையா? மிரி கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே நிற்கிறியா? மாஸ்டர் நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியல. இந்த மாதிரியா? சின்ன முன்னாடி சிஸ்டமும் அப்பியர் ஆகுது, அதில் மிரியோட ஏஜ் போட்டிருக்க, மிரிக்கு 19 வயசாகுது. மிரியோட அந்த எலக்ட்ரிக் எபிலிட்டி அது ஆக்சுவலாக ஒரு எஸ் ரேங்க் எபிலிட்டி தான். ஆனால் என்ன ஒன்று, அந்த பயங்கரமான தண்டர் எபிலிட்டி அது இப்போ கரண்ட்டாக சீலாக இருக்கு. ஆளும் நல்லா ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்க அவளுக்கு ஒரு மாறி இருக்கும். ஆமாம் மாஸ்டர், நீங்கள் எதுக்காக என்ன ஒரு மாறி பார்க்குறீங்க? சின்ன ஒரு ஊசியில் நூலை கோக்குற மாதிரி நல்லா ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். திடீர்னு சிஸ்டம் வழியாக ஒரு நோட்டிஃபிகேஷனும் அங்கே வரும். ஓ, அப்போ இதுதான் ரீசனா? இதனால தான் அது அன்சீல் ஆகாம இது வரைக்கும் இருக்கா? ஆமா மாஸ்டர், நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு புரியல. சரி மேரி, உன்னோட சிஸ்டர் மீனா அவங்க எங்க இருக்காங்க? எதுக்காக மாஸ்டர் நீங்க கேக்குறீங்க?
அது என்னன்னா ஒரு விஷயத்த பத்தி நான் உன்னோட சிஸ்டர் கிட்ட பேசணும். இதுக்கப்புறம் சீன் அப்படியே ஒரு பிரிசனை நோக்கி வரும். அந்த இடத்துல நம்ம ஜோஹான் அவன் நம்ம கிட்ட சொல்லிருக்கான். காட் என்ன சொன்னாருன்னா, எதை பத்தியும் நீ கவலைப்பட வேணாம், நான் வந்தவனே இந்த உலகத்துக்கு சால்வேஷன் அது கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அவரு கொடுத்தாரு. நானும் அதுக்கேத்த மாதிரி நம்பினேன். ஆனா கடைசியில தான் எனக்கு தெரிஞ்சது எல்லா விஷயமும் ஒரு பொய் தான். சால்வேஷன் சால்வேஷன் அப்படின்னு சொல்லி என்னோட பாடியை ஒரு வழி ஆக்கிட்டாரு அவரு. நான் அந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரனை ஒரு காடா நம்பியிருக்கேன். இதுல காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் அவரு வேற சொன்னாரு. ஏன்னா நீ இப்படி கன்சிடர் பண்ணதே உன்னோட ஒரு ஹானரான விஷயம்னு. ஆனா அவன் காடும் இல்லை, ஒண்ணுமே இல்லை, கடைசியில ஒரு டீமனு. ஆனா அதுக்கப்புறம் தான் நான் உண்மையான காடியை பார்த்தேன். அவரை விடவும் இவன் ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தான். ஆளோட லெவலே வேற. எல்லா காட்ஸுக்குமே காடு இவன் தான். ஷின், உங்களால இந்த உலகத்துக்கு சால்வேஷன் கிடைக்கணும். அதனால தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க ஷின். நான் என்னதான் இது வரைக்கும் நிறைய விஷயம் கேவலமா பண்ணியிருந்தாலும் ப்ளீஸ் நான் உங்க ஃபாலோவரா இருக்கலாமா? நான் உங்களுக்கு எப்பயுமே ஃபீட்ஃபுல்லா இருப்பேன். இப்படி யாராச்சும் அந்த வார்த்தையில சொன்னா போதும் நம்ம ஹீரோக்கு ஃபாலோவரா அவங்களால ஆக முடியும். அதே மாதிரி தான் இப்பயும் ஆகுது. அங்க ஜோஹான் முன்னாடியும் அதே மாதிரி நீங்க வெற்றிகரமா ஷின்னுக்கு ஒரு ஃபாலோவர் ஆயிட்டீங்க அப்படின்னு வரும். ஜோஹானுக்கு இதை பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷம். ஷின் ரொம்ப நன்றி, என்னதான் நான் மோசமான விஷயங்களை பண்ணாலும் என்னை ஒத்துக்குனீங்க. இந்த விஷயத்த நான் கண்டிப்பா மறக்க மாட்டேன். அங்க பின்னாடியே ஒரு லேடியும் வர போதே சொல்றான், ஆமா என்ன சொன்ன ஷின்னா? நீ ஷின் அப்படின்னு ஒரு வார்த்தையை இப்போ மென்ஷன் பண்ண அதன ஒரு வித்தியாசமான மாஸ்கோட ஒரு லேடியும் அங்க வரா. இதை பார்க்குற அவன் ரொம்ப ஆச்சரியமாகறான். ஆமா நீ யாரு, எப்படி இங்க வந்த? அங்க ஜோஹானும் யோசிக்கிறான், நான் இருக்கிற இந்த இடம் இது ரொம்ப பயங்கரமான இடம். இங்க ஒரு பர்சனால வர முடியும்னா அட்லீஸ்ட் அவங்க எஸ் ரேங்காச்சும் இருக்கணும். ஆனா நான் என்ன கேள்விப்பட்டேன்னா இங்க இருக்கிற இந்த அசோசியேஷன் ஆளுங்க இவங்க என்ன அபேண்டன் பண்ணிட்டாங்க அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனா இங்க வந்திருக்க இந்த வித்தியாசமான பர்சன் இவன் யாரு? அதே மாதிரி ரீசெண்டா ஒரு ரூமராகவும் நான் கேள்விப்பட்டேன். இங்க இருக்கிற ஆளுங்களுக்கு என்னோட எபிலிட்டி மேல ஒரு மாதிரி பொறாமையா இருக்கு. நான் இதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட ஆளுங்களை கொன்னேன், அதனால என் கதையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்களா என்ன? என்னதான் ஸ்டில் நான் ஒரு ஈவல் அப்போஸ்டலா இப்போ இல்லாம இருந்தாலும் என்னால இப்பயும் உன்ன மாதிரி ஒரு பர்சனை கொல்ல முடியும். உடனே அந்த வித்தியாசமான மாஸ்க் கூட இருக்கிற அந்த லேடியும், எனக்கு தெரிஞ்ச நீயும் அபேசால தாக்கப்படலன்னு நினைக்கிறேன். அபேசா நம்ம ஆச்சரியமாகறான். இதுலயே நம்மளுக்கு தெரியுது இங்க வந்திருக்கிறது வேற யாரும் இல்ல, நம்ம மிரியோட அக்கா மீனா. அவதான். என்னதான் இருந்தாலும் உன்னை என்னால அப்படியே விட முடியாது. ஏன்னா என் சிஸ்டர் மிரி, அவளை நீ கொல்லலான்னு பார்த்த, அதுக்காக நான் உன்னை விடுவேனா? உன்னோட கதையை இங்கே முடிக்கிறேன். ஏதோ ஒரு பவரை பயன்படுத்தணும்னே இதையும் அப்படியே ஸ்டக் ஆகுற மாதிரி ஆகும். ஆளால சுத்தமா நகர முடியல. இதயத்தை பூச்சி நாலு உட்காரான். அத்தனுடைய எல்லாத்துலயும் ஒரு பயங்கரமான கத்துற சவுண்ட் ஒன்று தான் கேட்கும். சீன் அப்படியே நம்ம ஷின்னை நோக்கி வரும். ஷின்னும் அங்கே யோசிக்கிறான், எனக்கு தெரிஞ்சு மீனாவை அவ்வளோ சீக்கிரத்தில் மீட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அவ எதுக்காக இந்த அளவுக்கு பிஸியா இருக்கணும்? ஒரு டாப்பான செலிபிரிட்டியா இருக்கா, அதனால தான் அவ பிஸியா இருக்காளோ? சரி ஏதோ ஒன்று அந்த விஷயத்த மந்தலாம். அங்க கசக்கி போட்ட மாதிரி ஏதோ ஒரு பேப்பரும் இருக்கு. அது என்னன்னா அந்த ஸ்வாட் அந்த பர்சன் மூலமா வந்திருக்க ஒரு லெட்டர் தான். இது என்னுடைய கிரேட்டான ஸ்வாட் கார்டுக்கு. அன்பார்ச்சுனேட்டா சில பல விஷயத்தினால நான் உங்களை விட்டு கொஞ்சம் தள்ளியே இருக்கிற மாதிரி இருக்கு. இருந்தாலும் நீங்க தான் என்னோட இதயத்துக்கு ரொம்ப க்ளோஸ். என்னோட ஸ்வாடை வீசும் போது நீங்க உங்களோட அற்புதமான பிளேடை வச்சு பண்ண ஒரு விஷயமும் எனக்கு வந்துட்டு போகும். அதனால எங்க இருந்தாலும் ரொம்ப சேஃபா இருங்க ஷென். அங்க நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான், ஸ்வாட் திரும்ப ஒண்டி வந்துடாத அப்படின்னு அதை கசக்கி போறான். ஆனா அதுக்கப்புறம் அந்த காட் மேக்கர் அந்த கேம் மூலமா ஒரு நோட்டிபிகேஷன் நம்ம ஹீரோக்கு வரும். இந்த ஜோஹான் அவன் உங்களுக்கு ஒரு ஃபாலோவரா மாறிட்டான். அங்க இது கேட்கிற நம்ம ஆளுக்கா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்னது அந்த காஜ் பையன் அவனா? அங்க ஜோஹான் ஒரு ஃபாலோவரா மாறினால ஃபாலோவரோட எண்ணிக்கை அங்க ஒன்னு அதிகரிக்கும். இந்த ஜோஹான் அவன் எஸ் ரேங்க் போல, அதனால எஸ் ரேங்க் கேட்டகிரிலையும் ஒன்னு அப்படியே ரைஸ் ஆகுது. அப்போனா இந்த ஜோஹானு எஸ் ரேங்க்கு இல்லை அதுக்கு மேலே இருக்க ஒரு பர்சனா? நான் யோசிக்கல, ஒரே கல்ல ரெண்டு மாங்கான்னு. ஏன்னா ஸ்வாட் இப்போ போயிட்டான், அதே டைம்ல ஒரு எஸ் ரேங்க் ஃபாலோவரும் எனக்கு வந்துட்டான். நான் எனக்கு இப்பயும் புரியாத விஷயம் என்னன்னா இந்த ஜோஹான் அந்த பர்சன் காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனோட ஒரு ஃபாலோவராக இருந்தான். அப்புறம் எதுக்காக திடீர்னு என்ன அவன் ஃபாலோ பண்ணும்? அங்கே திடீர்னு இன்னொரு மெசேஜும் அங்கே வரும். அந்த மெசேஜில் என்ன போட்டிருக்கோன்னா இந்த ஜோஹான் அந்த பர்சன் இறந்து போயிட்டான்னு போட்டிருக்கு. இதை பார்க்குற நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு. ஏன்னா இப்போதான் ஒரு பிலீவரா மாறினா அதுக்குள்ள ஆளு இறந்து போயிட்டான்னு. அவன் எப்படி திடீர்னு சடனா இறந்து போகணும்? அங்க இன்னொரு நோட்டிபிகேஷனும் வரும். உங்க ஃபாலோவர் இப்ப இறந்து போனனால அவனோட பவர்ஸை நீங்க அப்சர்வ் பண்ண போறீங்க. என்னது, நான் அவனோட பவர்ஸை அப்சர்வ் பண்ணுமா? இதை கேட்கிற நம்மளுக்கு புரியல. அங்க ஏகப்பட்ட வார்னிங்ஸா நம்ம ஹீரோக்கு ஷோ ஆகுது. ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஜோஹான் அந்த பர்சனோட பவரும் அப்படியே நம்ம ஹீரோக்குள்ள வர ஆரம்பிக்குது. ஷின்னுக்குள்ள வரும்போது ஷின்னுக்கு பயங்கரமா வலிக்கும். அங்க கத்துற சவுண்ட் ஒண்டிதான் கேக்குது. அங்க பவர் அப்சர்வ் ஆனோனே இப்போவும் அவனால நம்ப முடியல. அப்பனா என்ன, அந்த ஜோஹான் அந்த பர்சனோட எபிலிட்டி இப்போ எனக்கு அப்சர்வ் ஆயிடுச்சா என்ன? அப்போ ஒருத்தங்க
இறக்கும் போதும் இந்த மாதிரி விஷயம் தான் ஆகுமா என்ன? ஆனா எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, எப்படி அந்த ஜோஹான் அவன் இறந்து போனான்? ஃபோன்ல ஆளு பார்க்குறான். ஃபோன்ல இதுக்கு முன்னாடி பிளாக் மார்க்கெட்ல ஏகப்பட்ட விஷயம் ஏற்பட்டிருக்கும். அது எல்லாத்துக்குமே காரணமா இந்த பர்சன் பிரிசன்ல ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டான் அப்படின்னு ஒரு நியூஸும் எல்லாத்துக்கும் பரவ ஆரம்பிக்கும். ஆனா நம்ம ஆளுக்கு புரியல, ஜோஹான் தான் ஹார்ட் அட்டாக்ல இறந்திருக்கான். ஆனா இதுல ஒரு நல்ல விஷயம் இருக்கு. என்னன்னா, அவன் என்னதான் இறந்து போனாலும் அவன் எனக்கு ஒரு ஃபாலோவரா இருந்திருக்கான் இப்படின்னு தான் அங்க காட்டுது. அந்த ஒண்ணு அது இறங்கல. நான் சுத்தமா யோசிக்கல திடீர்னு இந்த மாதிரி வித்தியாசமான விஷயம் எனக்கு வரும்னு. ஏன்னா இந்த ஜோஹான் திடீர்னு ஒரு ஃபாலோவரா மாறினா, அதே மாதிரி சடனா ஹார்ட் அட்டாக்கும் திடீர்னு இறந்து போயிட்டான். எனக்கு எந்த விஷயமும் புரியல. அவன் ஒரு கெட்ட ஆளு தான். இதுக்கு மேலேயும் நான் அந்த விஷயத்த பத்தி யோசிக்க வேணாம். என்கிட்ட இருக்கிற இந்த பவரை வச்சு என்னால ஹண்டராகவும் மாற முடியும், மணியும் கெயின் பண்ண முடியும். ஆனா நான் ஆசைப்பட்ட விஷயம் ஒன்றும் அது இல்ல. எனக்கு ஒரு ரைட்டரா இருக்கணும் அப்படின்னு தான் ஆசையே. சரி, எனக்கு வேலை இல்லைன்னா என்ன, என்னால ரைட் பண்ண முடியும்ல. இதனால போயிட்டு இது வரைக்கும் ஏற்பட்ட ஒரு விஷயத்தையும் கதையா எழுத, அதுவும் எப்படியும் முடியுது. இது எல்லாமே என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா நான் எழுதியிருக்கேன். கண்டிப்பா இது ரொம்ப ஆடியன்ஸுக்கு பிடிக்கும். கண்டிப்பா நிறைய அட்ராக்ஷனை உருவாக்கும். சரி, பார்க்கலாம் இதுக்கு எந்த மாதிரிலாம் கமெண்ட்ஸ் வந்திருக்குன்னு. கமெண்ட்ஸ்ல எல்லாருமே ஒரு மாதிரி கழுவி ஊத்துறாங்க. ஒருத்தன் என்னன்னா, இவனை விடவும் என்னாலேயே கதையை சூப்பரா எழுத முடியும் அப்படின்னு நாங்க போட்டிருக்கான். நாங்க இன்னொருத்தனும், எதுக்காக இவன் ஒரு புவரான ஆன்ட்ட அநியாயமா இப்படி கொல்லணும். மூணாவதா இன்னொரு பர்சனும், எனக்கு இந்த மாதிரி கதையே பிடிக்காது அப்படின்னு போட்டிருப்பான். இதெல்லாம் பார்த்தோன்னே ஆளு ரொம்ப டிமோட்டிவேட் ஆகுறான். எனக்கு தெரிஞ்சு நான் வேற ஏதாச்சும் டிஃப்ரெண்டான ஜாபை தான் தேடணும்னு நினைக்கிறேன். அங்க திடீர்னு டோர் பெல் ரிங்காவும் நம்ம ஆளுக்கு புரியல இந்த டைம்ல யாருன்னு. ஆனா ஒரு சைடு ஆளுக்கு பயமா இருக்கு, இந்த ஸ்வாட் டீமன் அவனா இருப்பான்னு. அவனா ஒண்டி இருந்தா அவ்வளவுதான், நான் அவனை சும்மா விட மாட்டேன். இப்பதான் ஆளு லெட்டர்லாம் அனுப்பினான், இந்த மாதிரி நான் தள்ளி இருக்க போறேன்னு. ஆனா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அவனா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஹேய், உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன் இப்படின்னு அங்க டோரை திறப்பான். பார்த்தா நம்ம மிரி தான். டீச்சர், ஒரு முக்கியமான விஷயம். எனக்கு உங்க ஃபேவர் வேணும். நான் உங்ககிட்ட ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு ஃபேவர் கேட்கலாமா? ஹெல்ப் பண்ண முடியுமா இப்படின்னா ஒரு விஷயத்த கேட்க இங்கே இந்த எபிசோடும் முடியுது. ஸோ அது என்ன விஷயம், எல்லாத்துக்கான பதிலும் நம்மளுக்கு நெக்ஸ்ட் எபிசோட்ல தெரியும். மறக்காம ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா இதுக்கப்புறம் தான் வேற லெவலில் போகுது. ஏன்னா நம்ம ஹீரோவால் இப்போ எபிலிட்டியும் அப்சர்வ் பண்ண முடியுது. லெட்டரெல்லாம் ஆளு எஸ்ரங் கண்டர் மாதிரி தான். ஸோ பொறுமையாக பார்க்கலாம். இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.